நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30வது வார்த்தை இப்படியாக சொல்கிறது: சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன், பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொஸ்த மனம், நல்ல ஒரு சந்தோஷமா, எந்த விதமான கள்ளம் கபடம் இல்லாத ஒரு மனம், அது எப்படிப்பட்டதாம்? உடலுக்கு இன்னும் ஜீவனை கொடுத்து நீடித்த நாட்களாய் வாழ வைக்குமா. இன்னைக்கு உங்க மனம் எப்படி இருக்கிறது? சந்தோஷத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது அல்லவா, நான் எல்லா சூழ்நிலையிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அது உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, அவமானமானாலும் சரி, எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். அந்த இருதயம், அந்த மனம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். மற்றவர்களை குறித்த கசப்புகளோ, மற்றவர்களை குறித்த வெறுப்புகளோ நமக்கு இருக்கக்கூடாது. நம்ம மனம் தூய்மையாக, நம்முடைய மனம் கள்ளம் கபடற்று இருக்குமேயானால் சரீரத்துக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு சுகர் வராது, ப்ரெஷர் வராது, தேவையில்லாத பிரச்சனைகள் வரவே வராது, ஹார்ட் அட்டாக் வராது, பிரெயின் திடீர்னு அப்படி நின்று போய்விடாது. இது எல்லாம் நம்முடைய மனதிலே இருக்கிறது. தேவன் நமக்கு நல்ல ஒரு மனதை கொடுத்திருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க நான் வேண்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா சுகமா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா தேவன் கொடுத்திருக்கிற இந்த சரீரத்தையும், தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையும் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக, நம்முடைய மனதுக்குள்ளாக தேவையில்லாத காரியங்களை கொண்டு வந்து ஷார்ட் ஆகிக்க கூடாது. வாழ்க்கையை சீக்கிரமா செத்து போயிடக்கூடாது. நம்ம மனசை எப்போதும் சந்தோஷமா வச்சுக்கிடணும். நிறைய பிரச்சனைகள் வரதான் செய்யும், நிறைய நிந்தைகள் வரத்தான் செய்யும், நிறைய அவமானங்கள் வரதான் செய்யும். அதெல்லாம் வரும் போகும். ஆனால் நம்ம இருதயம் எப்பவும் ஒரு ஸ்டே ஃபாஸ்டா இருக்கணும், நிலைவரமா இருக்கணும். நான் கர்த்தருக்குள் இப்படி இருக்கிறேன், கர்த்தருக்குள் நான் மகிழ்ந்து களி கூறுகிறேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கிறேன்னு சொல்லி நம்ம இருதயத்தில் எப்போதும் ஒரு சந்தோஷம் இருக்கணும். மற்றவர்களை குறித்த எந்த தீய எண்ணங்களும் நம்முடைய மனதுக்குள்ளாக இருக்கக்கூடாது. இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது பொறாமை எலும்புருக்கியாம். இந்த ஆசிட்டை நான் ஸ்டெர்லைட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே ஆசிட் பயங்கரமாக இருக்கும். ஸ்டெர்லைட்டு, ஸ்பிக்லாம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அங்கே ஆசிட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அங்கே போனீங்கன்னா நம்மளால் சுவாசிக்கவே முடியாது, மூச்சு திணறும். அந்த ஆசிட் எல்லாம் அப்படியே அந்த காற்றில் அப்படியே ஸ்பிட் ஆகி போய் நிற்கும். இந்த ஆசிட்டை உட்கொள்ள வெளியே ஒன்றுமே தெரியாது. சிம்டம்ஸ், எந்த விதமான காயங்களோ புண்ணுகளோ எதுவுமே வராது பாருங்க. ஆனால் உள்ள இருக்கிற எலும்புகளை அப்படியே உரிக்கிறோம். இந்த எலும்புகளுக்குள்ளாக இருக்கிற எலும்பு மஞ்சகளை அப்படியே உரிக்கிறோம். பலனற்று போயிடுவோம். திடீர்னு எல்லாம் உடஞ்சி போயிடும், எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். இதே மாதிரிதாங்க நம்ம மற்றவர்களை குறித்திருக்கிற பொறாமை நம்மளை ஒரு எலும்புருக்கி போல மாற்றிவிடும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பொறாமை இருக்குதா? உங்க மனசுக்குள்ள பொறாமை இருக்குதா? அவன் அப்படி போயிட்டானே, இவன் இப்படி இருக்கிறானே, நான் இப்படி இருக்கிறேனே, அவனுக்கு வந்த வாழ்வை பாரு, இவனுக்கு வந்த வாழ்வை பாரு, இவெல்லாம் இப்படி இருக்கணுமா, இவனுக்கெல்லாம் இப்படிலாம் இருக்கணுமா, எனக்கே இப்படி கிடைக்க மாட்டேங்குது. மற்றவர்களை குறித்த பொறாமையை உங்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போட்டு இன்றைக்கு ஒரு நல்ல சீர் பண்ணக்கூடிய நாள். யாரையும் குறித்து பொறாமைப்படாதீர்கள். உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரியா இருக்கலாம், உங்க கூட படிச்சவங்களா இருக்கலாம், உங்க கூட கோவர்க்கரா இருக்கலாம், உங்க கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம், உங்க அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், யாராக இருக்கட்டும், யாரையும் குறித்து பொறாமைப்படாதிருங்கள். சில விசுவாசிகள் குறித்து பொறாமைப்படுவாங்க. அவ அவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாளே, என்னால ஜெபம் பண்ண முடியலையே, அவ அப்படி இருக்கிறாளே, இவ இப்படி இருக்கிறாள். நோ நோ நோ, உங்களுக்குள்ள யாரையும் குறித்து பொறாம வரவே கூடாது. சவுலுக்கு வந்த முதல் பிரச்சனை அதுதான். சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்படிலாம் சொல்றாங்களே அப்படின்னு ஒரு பெரிய கோபம் தாவீதுக்கு மேல வந்துச்சு. பொறாமை. என்ன கீழே தாழ்த்தி தாவீதை மேல தூக்குறாங்களே, தாவீது அவ்வளவு பெரியவனா அப்படின்னு அவன் மேல பொறாமப்பட்டான். கடைசியில் அவன் வாழ்க்கை எப்படி போயிடுச்சு? ஈட்டியை நட்டுக்கொண்டு தானாகவே விழுந்து செத்து போனான், தற்கொலை செய்து கொள்ளுகிறான்.
பொறாம எலும்புருக்கி அது உங்களை உடைச்சிரும், உங்க சமாதானத்தை கெடுத்துரும், உங்க சந்தோஷத்தை கெடுத்துரும். தயவு செய்து சொல்லுகிறேன், யாரையும் குறித்து பொறாமைப்படாதிருங்கள். எனக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், எனக்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம், தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற உயர்வுக்காக ஸ்தோத்திரம், தேவன் இந்த பாதையில நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அப்படி என்று சொல்லி தேவன் உங்களை நடத்துகிற பாதைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி வரக்கூடியவைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்களானால் தான் உங்கள் சரீரத்திலே ஆரோக்கியம் காணப்படும். தேவையில்லாத விஷயத்தை போட்டு மனசுக்குள்ள போட்டு பொறாமப்பட்டு ஏன் இப்படி ஒடுங்கியே போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பொறாம இருக்கும். பொறாம என்ன உங்களை அப்படியே ஒடுங்கி போக பண்ணிடும், வாழ்க்கையில எதுவுமே சாதிக்க விடாது. தயவு செய்து அந்த எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். பொறாமை எலும்புருக்கி, வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமென். நல்ல நம்ம சொஸ்த மனதோடு இருக்கும்போது அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், அது நமக்கு ஜீவனை கொண்டு வரும். இன்றைக்கு மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதில் எந்த விதமான கசப்பையும் கொண்டு வராதிருங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சுபிட்சமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். God bless you.